ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். அண்ட் மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் கண்டென்ட், விட்டமின் மினரல்ஸ்லாம் அதில் நிறைய அதிகமாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற சம்மருக்கு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை. ஆனால் ஃப்ரூட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது ஒரு ராங் பேட்டர்னில் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப் ஸ்டைலையும் பாதிக்கும், ப்ளஸ் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியையும் பாதிக்கும். என்ன மாதிரியான ராங் காம்பினேஷனில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சம் ஆஃப் பாயிண்ட்ஸை நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரூட்டை வந்து ராவாக சாப்பிடாம நீங்கள் ஜூஸாக சேர்த்து பண்ணும்போது எதர் சுகர் போட்டோ இல்லை சுகர் போடாமலோ ஜூஸாக வந்து குடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபைபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் ஜூஸாக குடிக்கும் போது பை டிஃபால்ட்டாக அதில் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் விச் மீன்ஸ் நேச்சுரல் சுகர் மட்டும்தான் இருக்கும். அது ஜூஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அது வெறும் சக்கரை தண்ணி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களோட பிளட் சுகர் லெவலை அதை ஸ்பைக் பண்ணி விட்டுரும். இட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்தி ஃபார் யூ. அண்ட் ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எதர் ஹெல்தி ஃபுட் ஆர் அன்ஹெல்தி ஃபுட் நீங்கள் குவான்டிட்டியை குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கும். அது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150 கிராம்குள்ளவே நீங்கள் ஃப்ரூட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். நீங்கள் அதை விட அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் சாப்பிட்றது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் விச் மீன்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்ம் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் சுகர் ஃப்ரூட்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹையர் குவான்டிட்டி நிறைய ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் எடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் முடியும்.